நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற தலைப்பில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மாலை வேளை உங்களோடு எனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். நான் அடிக்கடி சொல்வது போல பெரும்பாலும் என் சிந்தனைகளை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை திரு அவையில் எடுத்து எம்பப்படும் நற்செய்தியை அடிப்படையாக வைத்தே இந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். நாளைக்கு ஒரு அருமையான நற்செய்தி எல்லாம் அருமையாக தான் இருக்குது. ஆனால் அது குறிப்பாக அதை வச்சு பார்க்கும் பொழுது அது பெரிய அருமையாக இருக்குது. முதலில் அந்த நற்செய்தியை படிக்கிறேன், பின்னர் அதை வைத்து என்னோட கருத்துக்களை சொல்ல விளைகிறேன். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து எடுத்து எம்பப்படுகின்றது ஒரு அருமையான நிகழ்வு. இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தார்கள். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் விபசாரத்தில் பிடிபட்ட ஒரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, போதகரே, இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டவள். இப்படிப்பட்டவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசே நமக்கு கொடுத்த திருச்சட்டத்தில் உள்ள கட்டளை. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது வேண்டும் என்பதற்காக அவர்கள் இவ்வாறு கேட்டு சோதித்தார்கள். இயேசு குனிந்து விரலால் தரையில் எழுதி கொண்டிருந்தார். ஆனால் அவர்கள் அவரை விடாமல் கேட்டுக்கொண்டிருந்ததால் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களுள் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று அவரிடம் கூறினார். மீண்டும் குனிந்து தரையில் எழுதி கொண்டிருந்தார். அவர் சொன்னதை கேட்டதும் முதியோர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் யாவரும் அங்கிருந்து சென்று விட்டார்கள். இறுதியாக இயேசு மட்டுமே அங்கிருந்தார். அப்பெண்ணும் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். இயேசு நிமிர்ந்து பார்த்து, அம்மா, அவர்கள் எங்கே என்று கேட்டார். அவர், நீ குற்றவாளி என்று எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று இயேசு கேட்டார். அதற்கு பதிலாக அந்த பெண்மணி, இல்லை ஐயா என்றார். இயேசு அவரிடம், நானும் தீர்ப்பு அளிக்கவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதீர் என்றார். நல்ல ஒரு நற்செய்தி இன்றைக்கு எங்களுக்கு அவசியம் தேவை. பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் பெரியாக்கள், சமூகத்தில் பெரிய பெரிய மனிதர்கள், விபச்சாரத்தில் மெய்யும் கள்ளம், ஏன்னா கையும் களவுமாகன்னு சொல்லுவேன், கையவும் பிடித்து கொண்டு வந்து இயேசுவின் முன் நிறுத்துகிறார்கள். நிறுத்தி என்ன சொல்கிறார்கள்? மோசே தந்த கட்டளை இது, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும். மோசே இப்படி கட்டளையை தந்தால் அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டியதானே? பிரேம் இயேசுவிடம் வந்தீர்கள். அவர்களுக்கு தெரியும் இயேசுனுடைய போதனை கொஞ்சம் வித்தியாசமானது. அவர்களுக்கு தெரியும், ஏற்கனவே கேட்டுக்கிறார்கள். அப்படி இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை கொடுத்து இவரை எங்கேயாவது பிடிச்சு மாட்டி விடலாம் என்பதுதான் அவருடைய சூழ்ச்சி. இயேசுக்கு தெரியாமலாக இருந்திருக்கும். இதை தெரிவதற்கு ஞானி விரும்பணும், ஞானியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. எங்களுக்கே தெரியும், சில பேர் வந்து கேள்வி கேட்குற பொழுது எங்களுக்கு தெரியும், மாற்றத்தான் கேட்குறானுடைய அறிவுக்காக கேட்க. இயேசு குனிந்து எழுதி கொண்டே இருந்தார், ஒன்றுமே சொல்லல. அவர்களும் விடுவதாக இல்லை. இன்றைக்கு ஒரு கை பார்த்தே ஆகணும். கடைசியாக இயேசு நிமிர்ந்து பார்த்து சொன்னார், உங்களுள் பாவம் செய்யாதவன், குற்றம் செய்யாதவன் முதல் கல்லை எறியட்டும். கல்லால் எறிய வேண்டாம்னு சொல்லல. சீச்சி, அப்படி கல்லால் எறிஞ்சு கொள்ள சில தப்பு என்று சொல்லல. அழகான பதில். உங்களுள் பாவம் செய்யாதவன், எந்த பாவமாக இருந்தாலும் சரி, குற்றம் செய்யாதவன் யாராவது இருந்தால் அவன் முதல் கல்லெறியட்டும். அவர் குனிந்து எழுதி கொண்டே இருந்தார்.
இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? மூத்தவர் தொடங்கி, பெரியாக்கள் மூத்தவர் தொடங்கி, இவர்கள் யார்? மறைநூல் அறிஞரும் பரிசேயரும். மறந்துடாதீங்க, இவர்கள் இந்த மூத்தவர்கள் யார்? மறைநூல் அறிஞரும் பரிசேயரும். ஒவ்வொருத்தராக போய்விட்டார். நான் குறிஞ்சு எழுதி கொண்டு இருந்தாலும் தெரியும் தானே ஒவ்வொருத்தராக போய் கொண்டிருக்கிறான். அப்போ இயேசு அந்த பெண்ணை கேட்டார், யாரும் கல்லறிய இல்லையா? யாரும் தீர்ப்பு எதுவும் சொல்லவில்லையா? அவள் சொன்னால் இல்லை. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி முக்கியமாக உண்டு. இந்த மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் ஒரு வகையில் பார்த்தால் நல்லவர்கள். இதை நாங்கள் கேள்விப்படுவதில்லை. நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன் நல்லவர்கள்? நான் சென்ற முறையும் சொல்லியிருந்தேன், தன்னுணர்வு மிக அவசியம். செல்ஃப் அவேர்னஸ். அந்த தன்னுணர்வு தான் தன்னறிவை தரும். செல்ஃப் நாலேஜ். இயேசு அப்படி சொன்னதும் அவர்கள் குற்ற உணர்வு ஒன்று தோன்றியது. நாங்கள் பாவம் செய்தவர்கள் தானே, நாங்கள் குற்றம் புரிந்தவர்கள் தானே, ஏன் நாங்களும் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கூட இருந்திருக்கலாம் தானே. பார்த்தார்கள், இது சரி வராது, எங்கேயோ பிழைக்கப் போகுது. கல்லால் எறிந்தால், நியாயப்படுத்தி கல்லால் எறிந்தால் அடுத்தபடியாக என்ன கேட்பாரோவும் தெரியாது. எப்படிப்பட்ட ஒரு சவால் வரும் ஒன்றும் தெரியாது. உதாரணமாக ஒருத்தன் கல் எறிஞ்சான்னு வைங்களேன். அப்போ இயேசு அவனை கேட்பார், கண்ணுக்குள்ளே பார்த்து கேட்பார், நீ பாவம் செய்யவில்லையா, நீ குற்றம் செய்யவில்லையா? திணறுவார்கள். இந்த நீதிமன்றங்களில் நீங்கள் இந்த குற்றம் செய்தவனே அல்லது சாட்சி சொல்ல வருபவர்களே வக்கீல் இருக்கிறான் இல்லையா, கண்ணுக்குள்ளே பார்த்து போட்டு மிரட்டுன்னு மிரட்டுவாங்களே. அவன் உண்மையை சொன்னவனே பொய்யை சொல்லி, பொய்யை சொன்னவனே உண்மையை சொல்கிற அளவுக்கு இவங்க மிரட்டுவார்கள் வழக்கறிஞர்கள். நான் பார்த்துக்கிறேன் நிறைய. இப்போ கண்ணுக்குள்ளே பார்த்து இயேசு, இங்கே பார், என்ன பார். எனக்கு ஜிஜி பொண்ணும்போது ஞாபகம் தான் வருது. அவர் அப்படி தான் சொல்லுவார், என்னை கண்ணப்பார். கண்ணை பார்த்தோன்னு சாட்சி பயந்துருவான். கேட்பார், நீ குற்றம் செய்யவில்லையா? சத்தியமாக சொல்லு, நீ குற்றம் செய்யவில்லையா? உள்ளதை சொல்லு, நீ குற்றம் செய்யவில்லையா? திணறுவான். இது நன்றாக உணர்ந்தவர்கள் ஒவ்வொருத்தராக போய்விட்டார்கள். அதாவது நாம் அனைவரும் குற்றம் செய்தவர்கள், நாம் அனைவரும் பாவம் செய்தவர்கள். ஏன் எங்களில் சிலர் விபச்சாரத்தில் கூட ஈடுபட்டிருக்கலாம். நல்லவர்கள் தானே. இன்றைக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் நீங்கள் ஒரு பேர் குற்றம் சுமத்துகின்ற வைப்பமே. அப்போ இயேசு சொல்கிறார், சரி குற்றம் சுமத்துகிறார் தானே, குற்றம் சுமத்தும் நீ குற்றம் செய்யாத என்று கேட்டால் நாங்கள் என்ன செய்வோம்? பெரும்பாலும் நியாயப்படுத்துவோம். இன்றைக்கு எங்களுடைய அரசியல்வாதிகள் எவ்வளவோ கொலைகளை செய்த பின், அண்மையில் நான் ஒரு பேட்டி பார்த்தேன். எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு இடத்தில் அவர் சொன்னார், வன்செயலற்ற நாடு எங்கள் நாடு. எந்த முகத்தோட ஒரு பெரிய ஆடியன்ஸ், ஒரு பெரிய அவையில், ஒரு செவ்வியில் நீ எந்த முகத்தோடு எங்கள் நாடு வன்செயலற்ற நாடு, நான் வயலண்ட் கண்ட்ரி என்று சொல்லுவார்? அதுக்கு அவன் கேள்வி உடனே கேட்டான், இத்தனை 1000 பேரை கொண்டவர்கள், இத்தனை வருடங்களாக போர் நடந்தது, வன்செயலற்ற நாடா? பதில் கிடையாது. நியாயப்படுத்துகிறார்கள். கொலை செய்தவர் எல்லாரும் நியாயப்படுத்துகிறார்கள். நாம் அப்படி செய்கிறோம். மற்றவர் மேல் பழியை சுமத்துகிறோம். அதேபோல் இயேசு என்ன கேட்குறார், நீ பாவம் செய்யலையா, நீ குற்றம் செய்யவில்லையா? ஏதோ வகையில் நியாயப்படுத்திவிடும். அதாவது இந்த பரிசேயரையும் மறைநூல் அறிஞரையும் விட நாங்கள் கெட்டவர்கள். இந்த நாட்டில் இவ்வளவு அக்கிரமங்களும் அநியாயங்களும் கொலைகளும் களவுகளும் நடந்ததுக்கு அடிப்படை காரணம், குற்றம் செய்த பொழுது அவர்கள் தண்டிக்கப்படவில்லை. அது நியாயப்படுத்தப்பட்டு மறைக்கப்பட்டு போனதன் காரணத்தினால வன்செயல் பயங்கரமாக வளர்ந்தது, களவுகள் பயங்கரமாக வளர்ந்தது.
இப்பொழுதுதான் மெதுவாக செய்திகள் கசிகின்றன. நாம் இதுவரை அறியாத செய்திகள் மெதுவாக கசிகின்றன. ஜேவிபி கொன்றது. அப்பொழுது இந்த அரசாங்கம் ஜேவிபியை கொன்றது. இந்திய படையை கூப்பிட்டு ஜேவிபியை கொன்றது. எத்தனை கலவரங்களில் எத்தனை தமிழ் மக்கள் அநியாயமாக கொல்லப்பட்டார்கள். இன்று வரை யாராவது ஒருவன் அல்லது ஒருத்தி நீதிமன்றத்துக்கு வந்தார்களா? குற்றம் சுமத்தப்பட்டதா? ஏன் இல்லை? ஆட்சியில் இருக்கிறவர்கள் தங்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து எல்லாவற்றையும் மூடி மறைத்து விட்டார்கள், நியாயப்படுத்தி விட்டார்கள். இயேசுவுடைய செய்தி முக்கியம். நீ குற்றம் செய்யவில்லையா? ஒவ்வொரு ஜனாதிபதியும் வச்சு கேட்க வேண்டிய கேள்வி. ஒவ்வொரு ஜனாதிபதியும் எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இன்றைக்கு இருக்கும் அனுரா தொட்டு டிஎஸ் நாயக்க மட்டும் இருந்த பிரதமர்கள் ஜனாதிபதியை கூண்டில் நிறுத்தி கேட்க வேண்டிய கேள்வி, நீ குற்றம் செய்யவில்லையா? உன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யவில்லையா? எத்தனை மக்களை கொன்றாய்? எவ்வளவு பணத்தை களவெடுத்தாய்? யார் கேட்க போகிறார்கள்? பௌத்த குருக்கள் கேட்பார்களா? கேட்பார்களா? கேட்க மாட்டார். எனக்கு ஒரு மனதில் ஒரு கவலை, அடிக்கடி அந்த கவலை வந்து கொண்டே இருக்கிறது. இந்த கவலை எங்கிருந்து வருகிறது உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்களுடைய நாட்டில் ஒரு கருதினால் இருக்கிறார், மல்கம் ரஞ்சித். அவர் அண்மை காலமாக பல குற்றங்களை சுமத்துகிறார். குறிப்பாக அந்த அவருடைய மறை மாவட்டத்தில் 2 கோவில்களும் உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுக்கு ஈடுபட்டு எத்தனையோ மக்கள் சென்றதன் பின் அவர் இப்படியெல்லாம் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? ஒரு முறை சொன்னார், இந்த நாட்டில் எங்களுக்கு நீதி கிடைக்காது, ஆகவே சர்வதேசத்திடம் போவோம். இதே சர்வதேசத்திடம் போவோம் என்று நாங்களும் கேட்டோம். எங்களுக்கு இந்த நாட்டில் நீதி கிடைக்காது, இன்டர்நேஷனல் கோர்ட் சர்வதேசத்துக்கு போவோம். அப்பொழுது இந்த ஆயர் என்ன சொன்னார்? தேவையில்லை, எங்கள் நாட்டில் நீதிபதிகள் இருக்கிறார்கள், படித்தவர்கள் இருக்கிறார்கள், சட்டத்தரணி இருக்கிறார்கள், அவர்கள் பார்த்து கொள்வார்கள். இப்போ அண்மை காலமாக இன்னும் ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த நாடு குற்றங்களுக்கு தண்டிக்கப்படாத காரணத்தினால தான் இவ்வளவு கேவலமாக போயிருக்கின்றது. இதை நாங்கள் எப்போவே சொன்னோமே, அப்பொழுது நீ கேட்க இல்லையே. அப்புறம் இன்னும் ஒன்று சொல்கிறார். 3வது, ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். முதல் முறையாக இப்போ அடிக்கடி சொல்கிறார். இந்த ஊடகவியலாளர் யார்? எல்லாம் சிங்கள ஊடகவியலாளர் சொல்வது எல்லாம் சிங்கள ஊடகவியல் ஈடுபட்டவர்கள். தமிழ் ஊடகவியலை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல இல்லை. சரி, ஊடகவியலாளர் வற்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், கத்தோலிக்க நாடாளுமன்ற உறுப்பினர், கிறிஸ்மஸ் அன்று திருவழிபாட்டின் நேரம் நடு சாம பூசை ஒரு 1000க்கு முன்னால் கோவிலில் சுட்டு கொல்லப்பட்டார். இன்று வரை இந்த கருதினால எங்கும் சொல்லியது கிடையாது. ஏன்? இதுதான் இந்த நாட்டுடைய கேவலம். இதுதான் இந்த நாட்டுடைய கேவலம். இயேசு இறுதியாக அந்த பெண்ணுக்கு என்ன சொன்னார்? நானும் தீர்ப்பு சொல்லவில்லை, கடவுள் எப்பொழுதும் தீர்ப்பு சொல்லுவதில்லை. அன்பே உருவானவர் இயேசு, நான் தீர்ப்பு சொல்லவில்லை, சென்று நன்றாக வாழ், மேலும் பாவம் செய்யாது. அவ்வளவு. ஆனால் நாங்கள் தீர்ப்பு கூறுவோம், தொட்டதுக்கும் தீர்ப்பு கூறுவோம் உடனடியாக. நான் ஆங்கிலத்தில் சொல்கிறது உண்டு, at the drop of a head we make a judgment. அதாவது உடனடியாக தீர்ப்பு சொல்லுவோம். ஆதாரங்கள் இல்லாமலே, ஆதாரங்களை சேமிக்காமலே தீர்ப்பு கூறுவோம். எங்கள் எல்லாருக்கும் இந்த நற்செய்தி ஒரு சவால், பயங்கர சவால். குருக்களும் சரி, துறவிகளும் சரி, பரிசெயரும் சரி, மரநூல் அறிஞர்களும் சரி, இறையியலாளரும் சரி, மெய்யியலாளரும் சரி, எல்லாருக்கும் இந்த செய்தி ஒரு சவால். நீ பாவம் செய்யவில்லையா? நீ குற்றம் செய்யவில்லையா? மற்றவர்கள் மேல் தீர்ப்பு சொல்லும் முன் உன்னை பார். நீங்கள் உங்களை பாருங்கள், நான் என்னை பார்க்கிறேன். மறு நிகழ்வில் உங்களை சந்திக்கும் மட்டும் வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.